நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். நமது மனம் சில சமயங்களில் நம்மை எந்த விஷயங்களையும் செய்ய விடாமல் எல்லாவற்றையும் தள்ளி போடுகிறது. நீங்கள் சொல்வீர்கள், இன்று நான் விழித்திருப்பேன், படிப்பை தொடங்குவேன். ஆனால் மனம் உங்களை திசை திருப்ப பார்க்கிறது. முதலில் சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்வோம், பிறகு ஆரம்பிப்போம். அதேபோல் நீங்கள் சொல்வீர்கள், நான் இன்று வேலை செய்ய தொடங்குவேன். மனது சொல்லுகிறது, முதலில் ஒரு படம் பார்ப்போம், அது மனநிலையை அமைக்கும். அதாவது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும் மிகப்பெரிய கதாபாத்திரம் நம் சொந்த மனம். அது நம்மை வலிமையாகவும் நம்மை தோல்வியாக்கும் வில்லனாகவும் மாறும். நீங்கள் அதை கட்டுப்படுத்துகிறீர்களா அல்லது அது உங்களை கட்டுப்படுத்துகிறதா என்பதுதான் முக்கியம். இப்போது கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க முடியாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு ஊக்கமளிக்கும் வீடியோவை பார்க்கிறீர்கள், ஆனால் அது ஒரு பழக்கமாக மாறாது. நீங்கள் மனதை உங்கள் நண்பனாக மாற்றி பயிற்சி செய்ய கற்றுக்கொண்டால் நீங்கள் உங்கள் மனதில் எந்த எண்ணமும் வைத்தாலும் அதை செயல்படுத்த முடியும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் அடைய முடியும். இப்போது நான் உங்களோடு மனதை கட்டுப்படுத்த எளிய, சக்தி வாய்ந்த, வேடிக்கையான 5 வழிகளை பகிரப்போகிறேன். இவை நீண்ட தியானங்கள் அல்ல, மலை ஏறுதல் பயிற்சிகள் அல்ல. வீட்டின் அடுக்குகளோடு, வேலை இடங்களோடு, வேகமான வாழ்க்கையிலேயே செய்யக்கூடிய சிறிய எளிய படிகள் அவை. நீங்கள் மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் வேறு யாரோ அதை கட்டுப்படுத்துவார்கள். அது சமூக ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது உங்களை ஓரடுக்கும் பழைய பழக்கங்களாக இருக்கலாம். நமது மனம் வெற்று அறை போன்றது. அதை உங்கள் ஒளியால் நிரப்பினால் அது வளர்ச்சி தரும். இல்லை என்றால் இருள் அதனை ஆக்கிரமிக்கும். நீங்கள் யாரை பார்த்தாலும் நினைத்திருக்கலாம், 6 பேக் கட்டியவர் ஜிம்முக்கு சென்றார் என்கிறார். இல்லை, அவர் முதலில் மனதை வென்றார். புஸ்தகங்களை எழுதியவர், மலை ஏறியவர், சாதனைகள் செய்தவர்கள் யார்? அவர்கள் முதலில் சொன்னது நான் முடியாது என்று மனதை கற்றுக்கொண்டவர்கள்தான். இப்பொழுது நாம் முக்கியமானபடியை எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் இதுவரை உங்கள் மனதை அது உங்களை கட்டுப்படுத்தி வந்திருந்தால் இனிமேல் நீங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் மாற்ற ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் கேட்கிறீர்கள், இது உண்மையில் நிகழுமா? ஆம், அது சாத்தியம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம் மட்டுமே. இந்த வீடியோவை கவனமாக கேட்டு உள்ளடக்கத்தை உணர்ந்து கொஞ்சம் பயிற்சி செய்யுங்கள். இந்த வீடியோவில் நான் 5 சக்தி வாய்ந்த எளிய மன கட்டுப்பாட்டு முறைகளை பகிர்கிறேன். ஆனால் அதைவிட முக்கியமாக இந்த முறைகள் என் வாழ்க்கையையும் ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையையும் எப்படி மாற்றியுள்ளன என்பதையும் நான் உங்களோடு பகிர்கிறேன். இது எந்த மந்திரங்களோடு அல்ல, வெறும் புரிதல், சிறிய உறுதி மற்றும் செயல்பாடுகளோடு மட்டுமே நிகழும். நீங்கள் நினைத்திருக்கும் உங்கள் மிகப்பெரிய எதிரி யார் என்று யோசித்தீர்களா? அது ஆண்டை வீட்டாரோ, முதலாளியோ அல்லது முன்னாள் நபரோ அல்ல. உங்கள் மிகப்பெரிய எதிரி உங்கள் சொந்த மனம்தான். மனதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அதனால் காலை எழுந்து நல்ல பழக்கங்களை உருவாக்க முடியாது. வாழ்க்கை வெறும் ரீதியாக ஓடும் வாட்ஸ்அப் முன்னேற்றங்களாக மட்டுமே மாறும். ஆனால் மனம் உங்கள் நண்பனாக மாறினால் நீங்கள் சிறிய மாற்றங்களால் கூட அற்புதங்களை செய்ய முடியும். சிறிய பழக்கங்கள் பெரிய வாழ்க்கை மாற்றங்களுக்கான அடித்தளமாகும். இதனால் இப்போதே உங்கள் மனத்துடன் ஆரம்பிக்கவும். நான் கூறப்போகும் 5 முறைகள் சுலபமானவை, ஆனால் சக்தி வாய்ந்தவை. அவை சலிப்படையவோ பெரிய முயற்சிகள் தேவைப்படவோ செய்யவில்லை. இந்த முறைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனம் வேறு எங்கும் அலைய விரும்பாது. நீங்கள் காலையில் எளிதாக எழுந்து தேவையற்ற எண்ணங்களை புறக்கணித்து முழுமையாக அமைதியான மனத்துடன் உங்கள் நாளை எதிர்கொள்ள விரும்பினால் இப்பொழுதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏனெனில் இது உங்கள் மனத்தை கட்டுப்படுத்தும் உண்மையான புரட்சியாய் மாறும். அமைதியை அடைவதற்கான ஒரே வழி தியானம். ஆனால் தியானம் என்றால் பலருக்கு உருவாகும் படங்கள். ஒரு யோகி மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பார், ஒரு பாபா குகையில், அல்லது நெற்றியில் மனம் வெறுமையாக இருக்கிறது நினைக்கும். நீங்கள் நினைக்கிறீர்கள், இது எனக்கு முடியாது. ஆனால் உண்மையில் தியானம் என்பது எளிமையானது. அமைதியாக உட்காருங்கள். தினம் 10 நிமிடங்கள் போதும். மந்திரங்கள், குகை, சிறப்பு இடம் தேவையில்லை. கண்களை மூடி உங்கள் மூச்சை உணருங்கள். ஆரம்பத்தில் மனம் அலையும். சின்ன சின்ன நினைவுகள், வேலை கோப்புகள், நேற்று ஏற்பட்ட சண்டைகள் மனதில் சுற்றி கொண்டிருக்கும். பின்னர் பயிற்சி ஆரம்பிக்கிறது. நீங்கள் உங்கள் எண்ணங்களை நீங்களே அல்ல என்று உணர்வீர்கள். நீங்கள் அவற்றை பார்த்து அவற்றில் சிக்காமல் இருக்கலாம். அதே உண்மை தியானம். மனதை கட்டுப்படுத்துவது எண்ணங்களை அடக்குவது அல்ல. விடாமலேயே எதிர்வினையின்றி அவற்றை பார்ப்பதே உண்மையான கட்டுப்பாடு. உங்கள் மனத்தை ஒரு விளையாட்டு துள்ளி குதிக்கும் குரங்கை போல கற்பனை செய்யுங்கள். நீங்கள் அதை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அது இன்னும் அதிகமாக அசையும். ஆனால் அன்புடன், சுமையின்றி அதை அனுமதித்தால் படிப்படியாக மனதின் துழல் குறைந்து அமைதி உருவாகும். தியானம் என்பது நீங்கள் முதன்முறையாக உங்கள் மனத்துடன் நேரடியாக பேசும் இடம். அப்போது நீங்கள் பேசுவதை நிறுத்தி உண்மையில் கேட்கும் திறன் உருவாகிறது.
ஆரம்பத்தில் உட்காரும் போது சில அசௌகரியங்களை உணரலாம். கால்கள் சலிக்கலாம், கண்கள் திறக்க ஆசைப்படும், மனம் கேட்கும், நான் இதை செய்ய என்ன செய்யறேன், நேரத்தை வீணடிப்பது இது. ஆனால் அந்த அனைத்து குழப்பங்களையும் மீறி நீங்கள் அமைதியாக நின்றால் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணரத் தொடங்குவீர்கள். ஏனென்றால் தியானம் வெறும் ஓய்வு அல்ல, அது ஒரு உள்புரட்சி. பயம், கவலை, அவசரம் இல்லாத உங்கள் இருப்பின் அமைதியான மையம் உங்களை உள்நோக்கி இணைக்கும். ஒரு உதாரணம், நமது மனம் ஒரு கலங்கிய குளம் போல. அந்த குளம் வேலை, சமூக ஊடக குழப்பம், எண்ணங்களின் கொந்தளிப்பு ஆகியவற்றால் மாசுபட்டுள்ளது. நீங்கள் அதை அசையாமல் வைக்கும்போது அழுக்கு படிப்படியாக மெல்லி தண்ணீரில் கரைந்து செல்லும். தண்ணீர் தெளிவாகி அதன் ஆழமும் வெளிப்படும். தியானம் செய்வது இதே மாதிரியே உங்களுக்குள் உள்ள ஆழமான அமைதியை வெளிப்படுத்துகிறது. மந்திரங்கள் தேவையில்லை. தியானம் உங்களை யதார்த்தத்தை நேருக்கு நேர் சந்திக்க வைக்கிறது. உங்கள் பயங்கள், கோபம், ஆசைகள் அனைத்தும் வெளிப்படுகின்றன. நீங்கள் அவற்றை கவனித்து ஒப்புக்கொள்ளும் போது அவை உங்கள் மீது கட்டுப்பாடு இழக்கும். ஒவ்வொரு நாளும் 10 நிமிட மௌனம் பெரிய முயற்சி அல்ல, ஆனால் அது உங்களை உங்கள் மனதின் அதிகாரியாக மாற்றும். நீங்கள் இதை காலையில் எழுந்தவுடன் அல்லது இரவில் படுக்கைக்கு முன் செய்யலாம். சிறப்பு இடம் தேவையில்லை. ஒரு அமைதியான மூலையில் உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு மூச்சை உணருங்கள். உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். நாளின் சலசலப்பு படிப்படியாக குறையும். உங்கள் எதிர்வினைகள் குறையும். எதிர்வினையாற்றும் திறன் அதிகரிக்கும். நீங்கள் அமைதியாகவும் மையமாகவும் விழிப்புணர்வுடன் வாழ்க்கையை சந்திக்க தொடங்குவீர்கள். இந்த அனைத்தும் வெறும் 10 நிமிடங்களிலேயே செய்யக்கூடியவை. வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பெரிய முயற்சிகள் தேவைப்படாது. சில நேரங்களில் ஒரு சிறிய மௌனம் கூட போதுமானது. அடுத்த முறையில் உங்கள் மனம் அலைந்து திரியும் போது உட்கார்ந்து அதை கவனியுங்கள். உங்கள் கவனம், சக்தி, அமைதி எல்லாம் உங்களுக்குள் இருக்கிறது. இன்றே ஆரம்பிக்குங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் தயாரா? உங்களுக்குள் ஒரு புதிய உலகம் திறக்கப் போகிறது. இந்த மௌனம் உங்களை தற்போதைய இடத்திலிருந்து அடுத்த பயணத்திற்கு கொண்டு செல்லும். பலர் தியானம் கண்களை மூடுவதையே என நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தியானம் நிகழ்காலத்தில் வாழ்வது என்பது. நமது மனம் பெரும்பாலும் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும். மறுபுறம் எதிர்காலத்தை பற்றியும் கவலைப்படுகின்றது. தியானத்தில் அமரும் போது முதலில் இந்த மனநிலையை கவனிக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் நிகழ்காலத்திற்கு திரும்பி வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அமைதியான உலகத்தை அனுபவிக்கலாம். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருக்கும் போது உங்கள் மனம் மிகவும் கலக்கமாகும். ஏனென்றால் நமது மனம் செயல்களில் மூழ்கி இருப்பின் சுகத்தை கவனிக்க மறந்துவிட்டது. தியானம் நமக்கு முயற்சி இல்லாமல், சாதனைக்கான ஆசை இல்லாமல் இருக்க கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் உங்கள் மூச்சில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை இயக்கத்துடன் நீங்கள் இணைகிறீர்கள். பாயும் சுவாசம் முயற்சி இல்லாமல், பதற்றம் இல்லாமல் ஒரு இயற்கையான ஓட்டம். சுவாசத்துடன் ஒன்றுபட்டவுடன் உங்கள் மனதின் மேல்பரப்பில் புயல் அலைகள் மெதுவாக அமைதியடைகிறது. யாராவது கூறலாம், இது என் வேலை அல்ல, நான் பணம் சம்பாதிக்க வேண்டும், உறவுகளை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் கேள்வி இது, உங்கள் மனம் அமைதியற்ற போது, உங்கள் ஆற்றல் சிதறினால் நீங்கள் இதை எவ்வளவு சமநிலையில் செய்ய முடியும்? தியானம் உங்களுக்கு அவசரப்படாமலும் அமைதியாகவும் இருக்க கற்றுக் கொடுக்கிறது. மனதின் நிலைத்தன்மை அதிகமான போதெல்லாம் உங்கள் முடிவுகள் தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். உங்கள் மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கும், அவ்வளவு உங்கள் சக்தியும் தெளிவாகும். உங்கள் கோபம், பயம், கலக்கம், அலட்சியம் அனைத்தும் உங்கள் ஆற்றலை பகிர்ந்துவிடும். தியானம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயணம். ஒவ்வொரு நாளும் 10 நிமிட தியானம் என்பது உங்கள் உள்ளே விதைக்கும் விதை. நீங்கள் அதை கவனித்து வளர்க்கும் போது அந்த விதை ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழலையும் குளிர்ச்சியையும் அளித்து உங்களை உங்கள் இயல்பான வேர்களுடன் இணைக்கும். சில நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் நீங்கள் உட்காராமல் இருந்தாலும் ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு செயலும் தானாகவே தியானமாக மாறும். பாத்திரங்களை கழுவும் போது, தெருவில் நடக்கும் போது, அலுவலகத்தில் வேலை செய்யும் போது, முழுமையான விழிப்புணர்வுடன் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது உண்மையான தியானம் அங்குதான் ஆரம்பமாகிறது. தியானம் ஒரு செயல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாகும். ஆனால் ஆரம்பிக்க வேண்டும். அது 10 நிமிட மௌனத்துடன் தொடங்குகிறது. இந்த மௌனம் வெறும் வெளிப்புறம் அல்ல, அது உள்நோக்கம் கொண்டது. முதல் முறையாக நீங்கள் உங்களை நீங்களே கேட்கிறீர்கள். அனுபவங்கள் பேசும் மௌனம், வார்த்தைகள் அல்ல. உங்கள் உண்மையான சுயத்துடன் இணைக்கும் இந்த மௌனம். நீங்கள் உண்மையில் இன்று மாற விரும்பினால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த விரும்பினால், இன்றிரவு அல்லது நாளை காலை 10 நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள். யாருக்கும் சொல்ல வேண்டாம், யாருக்கும் கேட்க வேண்டாம். இந்த நேரத்தை நீங்களே கொடுத்து எல்லாம் மெதுவாக எப்படி மாறத் தொடங்குகிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் மனம் அமைதியாகும்,
உங்கள் எண்ணங்கள் தெளிவாகும், உங்கள் முகம் ஒளிரும். முன்பை விட நீங்கள் அதிகமாக இருப்பதை உணர்வீர்கள். இதுதான் தியானத்தின் உண்மையான சக்தி. இப்போது கேளுங்கள், இன்று என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு சிறந்த, தெளிவான, சக்தி வாய்ந்த நபராக உணர்வீர்கள். உங்களுக்காக 10 நிமிடங்கள் ஒதுக்குவது மட்டும் போதுமானது. இப்போதே தொடங்குங்கள். கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக அமர்ந்த போது ஒரு விஷயத்தை உணருங்கள். உங்கள் மனம் அமைதியடையும். வெளி உலகத்திலிருந்து விலகும் போது உள் சத்தம் ஆரம்பிக்கிறது. எண்ணங்கள் ஒன்றின் பின்னர் ஒன்று ஒரு ரயிலின் வண்டிகளைப் போல உங்கள் மனத்தில் வரிசையாக வரும். சில எண்ணங்கள் கடந்த காலத்தை, சில நாளைய கவலைகளை, சில நிறைவேறாத ஆசைகளை கொண்டிருக்கும். நாம் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நினைப்போம். அவை அமைதியாக இருக்க வேண்டும் என்று உள்குரல் சொல்கிறது. ஆனால் உண்மையில் அதை அடக்க முயற்சி செய்வது பெரிய தவறு. நீங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. பொதுவாகவே எண்ணங்களை அடக்குவது தண்ணீரில் பந்து திணிக்க முயற்சிப்பது போல அதை மேலும் பலமாக மேலே எழுப்பும். பின்னர் எண்ணங்களை கவராமல், பிடிக்காமல், விரட்டாமலேயே கவனிப்பதுதான் முக்கியம். அதை செய்யும் போது உங்கள் மனம் வானத்தை போன்றதாக மாறும். எண்ணங்கள் மேகங்களாக வந்து செல்கின்றன. சில நேரங்களில் வெளிச்சம், சில நேரங்களில் இருள், சில நேரங்களில் புயல். ஆனால் நீங்கள் வானத்தை மாற்ற முடியுமா? இல்லை. நீங்கள் செய்யக்கூடியது கவனித்து ஏற்றுக்கொண்டு அவற்றை வெளியே அனுப்பும். கண்களை மூடிக்கொண்டு எண்ணங்களை கவனிக்க ஆரம்பியுங்கள். ஒரு எண்ணம் வரும்போது, ஓ, இது பயம், இது கோபம், இது பொறாமை, இது குற்ற உணர்வு, அதை சொல்லுங்கள், எனக்கு புரிகிறது. இந்த ஒற்றை வார்த்தையே உள்புரட்சியின் தொடக்கம். நீங்கள் ஒரு சாட்சியராக, பார்வையாளராக மாறும்போது அந்த எண்ணத்தின் மீதான பிடி தளர ஆரம்பிக்கும். நீங்கள் இனி அந்த எண்ணமாக மாற மாட்டீர்கள். அவை வந்து போகும்போதெல்லாம் நீங்கள் வெறும் பார்வையாளர். சிறிய உதாரணம், நீங்கள் தெருவில் நடந்து செல்லும் போது யாராவது உங்களிடம் கெட்ட வார்த்தை சொன்னதாக கண்காணிப்போம். இப்போது 2 வழிகள். நீங்கள் அதை பிடித்து கோபமாக பதிலளிக்கலாம், அல்லது நீங்கள் பார்வையாளராக அது ஒரு எண்ணம், அது சென்று விட்டது என்று உணர்ந்து விடலாம். இன்னும் தெளிவாக கூறுவோம், தியானம் என்பது எண்ணங்களை அடக்குவதல்ல, அவற்றை விட்டுவிட கற்றுக்கொள்வது. இதை தினசரி 10 நிமிடங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் மனம் அமைதியான, தெளிவான, சக்தி வாய்ந்த நிலைக்கு வந்து வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க தொடங்கும். ஒரு சூழ்நிலை வந்தால் 2 வழிகள் இருக்கும். ஒன்று, உடனே எதிர்வினையாற்றுவது, கோபப்படுவது, சண்டையிடுவது, பின்னர் வருத்தப்படுவது. இன்னொன்று, ஒரு நொடி நின்று அந்த எண்ணத்தை கவனிப்பது. இப்போ எனக்கு கோபம் வருது, அதை நான் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு கவனிப்பே போதும். நீங்கள் கோபத்தை அடக்கவில்லை, அதை வெளியே தள்ளவும் இல்லை. நீங்கள் அதை அடையாளம் கண்டுகொண்டீர்கள். அடையாளம் கண்டுகொண்ட தருணத்திலிருந்து அந்த கோபம் உங்கள் மீது வைத்திருந்தபடி தளர ஆரம்பிக்கிறது. பல நேரங்களில் நாம் தியானிக்க உட்காரும் போது என் மனதில் மோசமான எண்ணங்கள் வருதே, கோபம், பொறாமை, விசித்திரமான கற்பனைகள். நான் தியானம் செய்ய தகுதியானவனா என்ற சந்தேகம் வரும். ஆனால் இதுதான் உண்மை. இந்த எண்ணங்கள் வருவது தவறு இல்லை. அவற்றை எதிர்வினையாற்றாமல் கவனிப்பதே தியானத்தின் தொடக்கம். எண்ணங்களை தூக்கி எறிய வேண்டாம், அவற்றை மறைக்கவும் வேண்டாம். அவை வெளிப்படுவதை அமைதியாக பார்ப்பதுதான் உண்மையான தைரியம். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு கதையுடன் வருகிறது. சில குழந்தை பருவத்திலிருந்து, சில பழைய உறவுகளிலிருந்து, சில சமூக எதிர்பார்ப்புகளிலிருந்து உருவானவை. நீங்கள் அவற்றை அடையாளம் காணும் போதெல்லாம் அந்த கதைகள் மெதுவாக கரைய ஆரம்பிக்கின்றன. அப்போது உங்களுக்குள் ஒரு புதிய இடம் உருவாகிறது. அங்கே எண்ணங்கள் சத்தமில்லாமல் வந்து போகும். அந்த இடத்தில்தான் உண்மையான அமைதி பிறக்கிறது. எதிர்மறை எண்ணங்கள் இனிமேல் வராது என்று அர்த்தமில்லை, அவை வரும். ஆனால் இப்போது நீங்கள் அவற்றை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் இனி அவற்றின் பலியாக மாட்டீர்கள். நீங்கள் ஒரு சாட்சியாக மாறியிருப்பீர்கள். ஒரு நாடக மேடையில் கதாபாத்திரங்கள் வந்து போவதைப் போல எண்ணங்கள் தோன்றும். ஆனால் நீங்கள் மேடையில் ஏற மாட்டீர்கள். நீங்கள் பார்வையாளர். இந்த உணர்வு தியானத்தில் மெதுவாக வலுப்பெறும். பிறகு அது தியானத்தோடு மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் தொடரும். வாழ்க்கை உங்களை சோதித்தாலும், சூழ்நிலைகள் அதிர்ச்சி அளித்தாலும் நீங்கள் உடைந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் என் எண்ணங்கள் அல்ல, நான் அவற்றை கவனிக்கும் விழிப்புணர்வு. இந்த புரிதல் உள்ளே வேரூன்றியதும் எந்த எண்ணமும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த பயமும், எந்த கவலையும், எந்த கோபமும் உங்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் இப்போது நீங்கள் ஒரு சிந்தனையாளர் அல்ல, நீங்கள் விழிப்புணர்வு. இப்பொழுது நீங்கள் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு விழிப்புணர்வுடன் இருக்கிறீர்கள். எது வந்தாலும் அதை கவனியுங்கள், அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். ஆனால் எதிர்வினையாற்ற வேண்டாம், அதை கடந்து செல்ல விடுங்கள். ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கும், ஆனால் இதுவே உங்கள் உண்மையான சுதந்திரத்திற்கான பாதை.
ஒரு காலத்தில் உங்களை பயமுறுத்திய எண்ணங்கள் இப்போது உங்கள் முன்னால் பலமில்லாமல் நிற்கும். ஏனெனில் நீங்கள் அவற்றை அடக்கவில்லை, அவற்றோடு சண்டையிடவில்லை, அவற்றின் சக்தியையே நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டீர்கள். இப்போது உங்கள் சொந்த மனதை ஆழமாக ஆராய தயாராக இருக்கிறீர்கள். அடுத்த கட்டத்தில் இந்த எண்ணங்களின் திசையையே மாற்றக்கூடிய சக்தியை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் இப்போதைக்கு ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிந்திப்பதை நிறுத்த வேண்டாம், சிந்திப்பதை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கவனிப்பின் கலைதான் மனதின் உண்மையான விடுதலை. இப்போது ஒரு கேள்வி: நம்மை உண்மையில் சோர்வடைய செய்வது எது? வேலையா, மக்களா, வாழ்க்கை பிரச்சனைகளா? இல்லை, நம்மை அதிகமாக சோர்வடைய செய்வது நமது சொந்த ஆசைகள். எதையாவது அடைய வேண்டும் என்ற முடிவில்லாத இயக்கம், ஒரு விருப்பம், ஒரு ஈர்ப்பு, மனதை ஒருபோதும் ஓய்வெடுக்க விடாத உள்துரத்தல். இன்றைய மனிதன் அதிகமாக வேலை செய்வதால் சோர்வடையவில்லை, அவன் சோர்வடைகிறான். ஏனெனில் அவன் மனம் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை துரத்தி கொண்டே இருக்கிறது. மனம் சோர்வடையும் போது கவனம் சிதறும். நம் எண்ணங்களை நாமே தெளிவாக பார்க்க முடியாமல் போகிறோம். அந்த இடத்தில் ஒரு அமைதியின்மை உருவாகிறது. அது நம்மை ஒருபோதும் தனியாக விடாது, ஒருபோதும் அமைதியாக உட்கார விடாது. இங்குதான் மூன்றாவது சக்தி பிறக்கிறது, சுய கட்டுப்பாட்டின் பயிற்சி. ஆனால் சுய கட்டுப்பாடு என்றால் என்ன? அது உங்களை நீங்களே தண்டிப்பதா? இன்பங்களிலிருந்து ஓடிப்போவதா? இல்லை. சுய கட்டுப்பாடு என்பது உணர்வு பூர்வமான இடைநிறுத்தம். உங்கள் மனம் சொல்வதை உடனே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். எழும் ஒவ்வொரு ஆசையையும் உடனே நிறைவேற்ற வேண்டாம். ஒரு நொடி நிறுத்துங்கள், ஒரு மூச்சளவு இடைவெளி கொடுங்கள். அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி பிறக்கிறது. சுய கட்டுப்பாடு என்பது இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது. ஏனெனில் அந்த இல்லை 1000 ஆம்களை விட அதிக சக்தி கொண்டது. ஆம், எனக்கு இது வேண்டும், ஆனால் இப்போதே அதை தள்ளி வைக்க முடியும் என்று நீங்கள் உங்களுக்குள் சொல்லக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்குங்கள். இந்த சக்தி உங்களை விடுவிக்கும். இந்த சுய கட்டுப்பாட்டின் ஆழமான வெளிப்பாடே பிரம்மச்சரியம். இன்றைக்கு பிரம்மச்சரியம் குறித்து பல தவறான கருத்துக்கள் உள்ளன. பலர் இதை ஒரு உடல் சார்ந்த விஷயமாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. பிரம்மச்சரியத்தின் உண்மையான அர்த்தம் உங்கள் ஆற்றலை பாதுகாப்பதே. நீங்கள் ஆசைகளால், குறிப்பாக உடலுடன் தொடர்புடைய ஆசைகளால் வெல்லப்படும் போது அவை உங்கள் மிக விலைமதிப்பான சொத்துக்களை, உங்கள் மன ஆற்றலும் ஆன்மீக சக்தியும் மெல்ல மெல்ல எடுத்துக்கொள்கின்றன. ஒவ்வொரு முறையும் அந்த ஈர்ப்பை துரத்தும் போது, அந்த திரையில் தோன்றும் கற்பனைகளுக்கும் ஏக்கங்களுக்கும் நீங்கள் அடிபணியும் போது சில வினாடிகள் மட்டுமே மகிழ்ச்சியை அனுபவிக்கிறீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் உள் வலிமையை இழக்கிறீர்கள். உங்கள் கவனம் சிதறுகிறது, உங்கள் செறிவு பலவீனமாகிறது, உங்கள் தன்னம்பிக்கை மெதுவாக நீங்கள் அறியாமலேயே சிதைகிறது. பிரம்மச்சரியம் உங்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒன்றல்ல, அது உங்கள் சொந்த சக்தியுடன் உங்களை இணைக்கும் ஒரு வழி. நீங்கள் உங்கள் மனத்திற்கு அடிமை அல்ல என்பதை உணர்த்தும் பயிற்சியே இது. உடலின் ஆசைகளை விட நீங்கள் பெரியவர். வெறும் பார்வை, தொடுதல், இன்பம் ஆகியவற்றை மீறிய ஒரு உயர்ந்த சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. அது தெய்வீகமானது, அது எல்லையற்றது, அது அமைதியானது. நீங்கள் பிரம்மச்சரியத்தை பயிற்சி செய்ய தொடங்கும் பொழுது முதல் முறையாக உங்கள் உள் நெருப்பை சரியான திசையில் செலுத்துகிறீர்கள். ஒரு காலத்தில் உங்களை எரித்த அந்த நெருப்பு இப்போது தியானம், ஆன்மீக பயிற்சி, படைப்பாற்றல் ஆகியவற்றுக்கான ஆற்றலாக மாறுகிறது. உங்கள் நினைவாற்றல் கூர்மையாகிறது. உங்கள் முகம் அமைதியுடனும் பிரகாசத்துடனும் மாறுகிறது. உங்கள் வார்த்தைகள் ஆழமாகும். உங்கள் பார்வை உறுதியானதாகிறது. ஏன்? ஏனெனில் நீங்கள் உடனடி இன்பத்தை நாடும் மனதை மாற்றிவிட்டீர்கள். அது நடந்தவுடன் நீங்கள் எதையும் சாதிக்கும் சக்தியை பெறுகிறீர்கள். ஆனால் இந்த பாதை எளிதானது அல்ல. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் சமூகம் உங்களை கட்டுப்படுத்த வேண்டாம் என்று சொல்வதை தொடரும். உங்கள் மனம் சொல்வதை செய்யுங்கள் என்பார்கள். ஆனால் உண்மையான வாழ்க்கை என்பது உங்கள் மனத்தை நீங்கள் வழிநடத்த கற்றுக்கொள்வதே. ஆனால் சிந்தித்து பாருங்கள், இதுதான் வாழ்க்கையா? அல்லது உங்கள் மனதை கூர்ந்து கவனித்து, உங்கள் உடலின் எல்லைகளை புரிந்து கொண்டு, உங்கள் சக்தியை சேமித்து, உண்மையில் உங்களை வளர்க்கும் விஷயங்களில் அதை செலுத்தக்கூடிய வாழ்க்கையா? மதுவிலக்கும் பிரம்மச்சரியமும் பிணைப்புகள் அல்ல, அவை சுதந்திரத்திற்கான கதவுகள். எல்லா திசைகளிலும் சிதறிப்பாயும் நீரை நினைத்து பாருங்கள். வழிகாட்டுதல் இல்லாமல் விட்டால் அது ஒரு சதுப்பு நிலமாக மாறிவிடும். ஆனால் சரியான ஓட்டமும் திசையும் வழங்கப்பட்டால் அதே நீர் ஒரு சக்தி வாய்ந்த நதியாக மாறுகிறது. அதே போல உங்கள் ஆசைகளை அவர்கள் விரும்பியபடி விட்டுவிட்டால் அவை உங்களை சோர்வடைய செய்யும், உங்களை உடைக்கும், உங்களை உள்ளுக்குள் வெறுமையாக்கும். ஆனால் அந்த ஆசைகளுக்கு நீங்கள் வழிகாட்ட முடிந்தால், அவற்றை சிறிது தடுத்து நிறுத்தி அவற்றை கவனத்துடன் காப்பாற்றினால்,
அதே ஆசைகள் உங்கள் பலமாக மாறும். அடுத்த முறை ஒரு வலுவான ஆசை, ஒரு ஈர்ப்பு, ஒரு ஏக்கம் அல்லது ஒரு அமைதியின்மை உங்களுக்குள் எழும்பும்போது நிறுத்துங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்களை நீங்களே கேளுங்கள். நான் இதை மீண்டும் செய்ய வேண்டுமா? இந்த சக்தியை வேறு எதற்காவது செலுத்த முடியுமா? இந்த கேள்விகள் உங்களை மாற்றும். இந்த சிறிய இடைநிறுத்தம் நீங்கள் கற்பனை கூட செய்யாத அளவுக்கு உங்களை உயர்த்தும். சுய கட்டுப்பாடு என்பது வெறும் கட்டுப்பாடு அல்ல, அது ஆன்மீக சக்தி வளரும் விதை. அந்த விதை உங்களுக்குள் வேரூன்றியவுடன் எந்த புயலும், எந்த கவனச்சிதறலும், எந்த ஆசையும் உங்களை உடைக்க முடியாது. இப்பொழுது உங்களை நீங்களே கேளுங்கள். அந்த சக்தியை எழுப்ப நீங்கள் தயாரா? அந்த நெருப்பை ஆற்றலாக மாற்ற நீங்கள் தயாரா? ஏனெனில் பிரம்மச்சரியம் ஒரு கட்டளை அல்ல, அது சுய உணர்தலுக்கான பாதை. இந்த பாதை ஒரு முறை மட்டுமில்லை என்று சொல்வதிலிருந்து தொடங்குகிறது. இப்பொழுது உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்கள் மனம் ஏன் அடிக்கடி அமைதியற்றதாக இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சில நேரங்களில் உங்கள் கவனம் நிலைக்க முடியாமல் போகிறது. சில நேரங்களில் ஒரு விஷயத்தை பற்றி நன்றாக உணர்கிறீர்கள், ஆனால் அடுத்த கணமே ஏன் சோகமாக மாறுகிறீர்கள்? சில நேரங்களில் நீங்கள் எதையாவது செய்ய நம்ப முடியாத அளவிற்கு உற்சாகமாக இருப்பீர்கள், ஆனால் உள்மனதில் வெறும் குழப்பம், வெறுமை மற்றும் அதிருப்தியை மட்டும் காண்கிறீர்கள். சில நேரங்களில் எல்லாம் நன்றாக நடப்பது போல தெரிகிறது, ஆனால் உள்ளே ஆழமாக ஒரு சிறிய குழப்பம், அதிருப்தி மற்றும் நான் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன் என்ற கேள்வி இருக்கும். பதில் எளிது. உங்கள் மனதிற்கு தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்படவில்லை. மனம் ஒரு குழந்தையைப் போல உள்ளது. அதற்கு ஒரு பணியை, ஒரு நோக்கை கொடுக்காவிட்டால் அது ஓடி, சிதறி, அழுது போய் இறுதியில் உங்களை சோர்வடைய செய்கிறது. ஆனால் நீங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு, ஒரு பணியை, ஒரு நோக்கை கொடுத்தால் அது விழிப்புடன், மகிழ்ச்சியுடன், நிலையான மனமாக மாறும். அதேபோல் நீங்கள் உங்கள் மனதிற்கு தெளிவான நோக்கை வழங்கும் போது அந்த சிதறிய மனம் உங்கள் மிகப்பெரிய சக்தியாக மாறும். வெற்று மனம் பிசாசின் பட்டறை என்று கூறப்படுகிறார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், மனம் ஏன் காலியாக இருக்கிறது? ஏனென்றால் நாம் அதற்கு எந்த நோக்கத்தையும் கொடுக்கவில்லை. காலையில் எந்த திசையில் நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்காமல் விழிக்கிறோம். பகலில் நாம் என்ன சாதித்தோம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இரவில் தூங்கச் செல்கிறோம். நமது இலக்கை அறியாமல் வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் ஓடிவிடுகின்றன. பயமும் சோம்பலும் கெட்ட பழக்கங்களும் இந்நிலையில் உருவாகுகின்றன. மனம் சிதறத் தொடங்குகிறது. ஆனால் கவனமாக பாருங்கள். ஒரு குறிக்கோளை அர்ப்பணிப்புடன் வைத்தால் மனத்திற்கு தேவையற்ற சிந்தனைகள், தவறு செய்யும் எண்ணங்கள் அல்லது மற்றவர்களை துன்புறுத்துவதற்கு நேரமில்லாது. அவர்களது மனம் முழுமையாக குறிக்கோளில் மூழ்கியுள்ளது. அதனால் பொறாமைக்கோ அல்லது புகார்களுக்கோ இடமில்லை. காலையில் ஒரு நோக்கம் உங்களை எழுப்பும் போது நீங்கள் சோர்வோடு அல்ல, ஆர்வத்துடன் எழுந்திருப்பீர்கள். ஒரு கனவு, ஒரு இலட்சியம் உங்களை இரவு முழுவதும் விழித்திருக்கச் செய்தால் சோர்வும் ஒரு கொண்டாட்டமாக மாறும். ஒரு குறிக்கோள் என்பது வெறும் இலட்சியம் மட்டுமல்ல, அது உங்கள் மனம் பாயத் தொடங்கும் திசை. நதி அதன் கடலை நோக்கி ஓடுவது போல உங்களது மனமும் அந்த நோக்கத்தை நோக்கி ஓடும். திசை இல்லாமல் ஓடும் நதி சதுப்பு நிலமாக மாறும். பலர் தங்கள் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி என்று யோசிக்கிறார்கள். ஆனால் மனதிற்கு உண்மையில் தேவையானது ஒன்றே: வேலை, செயல், ஒரு நோக்கம். வேலை செய்யும் போது அது பணத்திற்காக அல்ல, சமூகத்தில் காட்டு முயற்சிக்காக அல்ல. உங்கள் இதயத்திலிருந்து வரும் செயல் உங்களை உள்ளிருந்து அழைக்கும். அது சோர்வாக இருக்கலாம், ஆனால் மன அழுத்தமின்றி. அதை செய்யும் போது நேர உணர்வு மறைந்து திருப்தி உணர்வு வெளிப்படும். ஆம், நான் சரியான பாதையில் இருக்கிறேன். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு பணியில் முழுமையாக ஈடுபட்ட போது கவலை வா? எதிர்மறை எண்ணங்கள் எழுகிறதா? சுய சந்தேகம் உங்களை விழுங்குகிறதா? இல்லை. ஏன்? ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் மனம் ஒரே ஒன்றில் கவனம் செலுத்துகிறது. அதுதான் மனத்தின் உண்மையான சக்தி. அர்ஜுனன் தனது பார்வையை பறவையின் கண்ணில் மட்டும் வைத்தபோது உணர்ந்த சக்தி இதே. ஒரு தொழிலாளர் கல்லை உடைக்கும் போது அனுபவிக்கும் சக்தியும் இதே மாதிரி. ஒரு நாள் அந்த கல் கடவுளின் சிலையாக மாறும். நீங்கள் உண்மையிலேயே உங்கள் மனதை அமைதிப்படுத்த விரும்பினால், உங்களுக்கு நீங்களே வழிகாட்ட விரும்பினால், ஒவ்வொரு நாளும் உங்களை விழுங்கும் அமைதியின்மையிலிருந்து விடுபட ஒரு இலக்கை நிர்ணயிக்கவும். அது சிறியதாகவோ பெரியதாகவோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முக்கியமானது, அது உங்களுடையது, வேறொருவர் கட்டாயப்படுத்திய ஒன்றல்ல. நீங்கள் அந்த இலக்கை நோக்கி செயல்படத் தொடங்கும் போது மனம் தன்னிலே ஒழுக்கமானது ஆகிவிடும். ஏனென்றால் இப்போது அதோடு விளையாட எந்த பேய்களும் இல்லை. அதற்கு ஒரு பாதை, ஒரு ஒளி மற்றும் ஒரு ஏன் இருக்கும். ஏன்? ஏனெனில் நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று தெரிந்தால்
அது தன்னுடைய சொந்த வழியை கண்டுபிடிக்கும். முடிவாக இந்த வீடியோவின் முக்கிய செய்தி: உங்கள் மனதை அலைய விடாதீர்கள். அதற்கு ஒரு நோக்கத்தை கொடுங்கள். உங்களுக்கே ஒரு பணியை கொடுத்து உங்கள் மனம் அந்த பணியிலேயே இன்று அதிகாரம் கொள்கிறது என்பதை உணருங்கள். மனம் உங்கள் எதிரி அல்ல. அது ஒரு குதிரை போல. அதற்கு திசை தேவை. நீங்கள் அதற்கான கதை, இலக்கு அல்லது நோக்கத்தை அளித்தால் அந்த மனம் உங்களை நீங்கள் கற்பனை கூட செய்யாத இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். எனவே இன்றிலிருந்து இப்போதே உங்கள் இலக்கை எழுதுங்கள். நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்கள் மனம் தானாகவே நிலையானதாகிவிடும். அடுத்த பகுதியில் சுவாசத்தின் சக்தி பற்றி விரிவாக பேசுவோம். கவனிக்கவும், உணரவும், பின்னர் உங்கள் இலக்குகள் எவ்வாறு உருவாகுகின்றன என்பதை பாருங்கள். இந்த பயணத்தில் ஆழமாக செல்லும் பொழுது மனதை அமைதிப்படுத்தும் பழக்கத்தை இதனுடன் இணைக்கலாம். நீங்கள் தினமும் சந்திக்கும் நபர்கள், நீங்கள் வாழும் சூழல் உண்மையிலேயே நீங்கள் யார் என்பதை வடிவமைக்கின்றது. நாம் அனைவரும் மண் போன்றவர்கள். அது சந்திக்கும் சூழல் மற்றும் பராமரிப்பின் அடிப்படையில் வளர்கிறது. யாரும் எதிர்மறையாக பிறப்பதில்லை. யாரும் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக பிறப்பதில்லை. யாரும் தோல்வியுற்றவராக பிறப்பதில்லை. ஆனால் காலம், சூழல் மற்றும் சுற்றுப்புற சூழல் அதை வடிவமைக்கின்றன. ஒரு செடிக்கு சரியான அளவு சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் சுத்தமான காற்று கிடைக்கவில்லை என்றால் அது வளரும் வாய்ப்பு இல்லாது வாடிப்போய்விடும் போல நம் மனங்களும் அதே விதமாக இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்மறை சூழலிலும் எதிர்மறையான மக்களிடையே வாழ்ந்தால் நேர்மறையாக சிந்திக்க முடியாது. மற்றவர்களின் புகார்கள், விமர்சனங்கள் மற்றும் பிணியின்மை உங்கள் வாழ்க்கையை நிரப்பினால் நீங்கள் எத்தனை நல்ல புத்தகங்களையும் படித்தாலும் அவை வேலை செய்யாது. மேலும் சமூக ஊடகங்களில் உங்கள் ஆன்மாவை அமைதிப்படுத்தாத, மாறாக அமைதியற்ற உள்ளடக்கத்தில் தொடர்ந்து மூழ்கினால் தியானம், மன அமைதி அல்லது தன்னுணர்வு அனைத்தும் வெறும் பேச்சாகவே இருக்கும். ஏன்? காரணம், உண்மையான அமைதி வெளியிருந்து வருவதில்லை. அது மெதுவாக உங்கள் சுற்றுப்புற சூழல் மற்றும் அனுபவங்கள் மூலம் உங்களுக்குள் ஊடுருவுகிறது. நீங்கள் மணிக்கணக்கில் புகை நிறைந்த அறையில் இருந்தால் இருமல் இல்லாமல் இருக்க முடியுமா? ஒருவேளை இல்லை. அதேபோல் மனத்திற்கு நிரந்தர அமைதி சுற்றுப்புற சூழல் மற்றும் மன பராமரிப்பு இல்லாமல் வராது. அப்படியானால் நாம் ஏன் எப்பொழுதும் புகை நிறைந்த சூழலில் நம் மனதை வைத்திருக்கிறோம்? எதிர்மறையின் புகை, ஒப்பீட்டின் புகை, பயனற்ற பேச்சின் புகை, இது நம்மை உயர்த்துவதற்கு பதிலாக கீழே இழுக்கிறது. ஆனால் அமைதியாகவும் புரிந்து கொள்ளும் ஒருவருடன் நேரத்தை செலவிடும் போது எல்லாவற்றிலும் தீர்வுகளை காணும் ஒரு மனிதருடன் இருப்பின் நீங்கள் நன்றாக உணரத் தொடங்குவதை கவனித்திருப்பீர்கள். மாறாக மற்றவர்களை தொடர்ந்து தாழ்த்தி எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை கண்டுபிடித்து ஒவ்வொரு மகிழ்ச்சியிலும் தவறுகளை தேடும் நபர்களிடையே நீங்கள் சுற்றப்பட்டிருந்தால் உங்களுக்குள் இருக்கும் ஒளி மெதுவாக மங்கத் தொடங்குகிறது. வாழ்க்கை ஒரு மரம் போல. அது வளரும் விதைதான் முக்கியம். நீங்கள் விதைக்கும் விதைகள் உங்கள் வாழ்க்கை பூக்களாக மலருமா அல்லது முட்களாக மலருமா என்பதை தீர்மானிக்கும். இது மக்களை பற்றியது மட்டுமல்ல, இது உங்கள் சுற்றுப்புற சூழல் பற்றியுமாகும். பறவைகளின் பாடல் அல்லது தென்றலின் மென்மையான சலசலப்போ உள்ள அமைதியான அறையில் சில நேரம் அமர்ந்தால் உங்கள் மனம் எந்த முயற்சியையும் செய்யாமல் அமைதியடைகிறது. ஆனால் நீங்கள் சுற்றிலும் சத்தம் நிறைந்த சூழலில் இருந்தால் விரும்பினாலும் கூட உங்களுக்குள் அமைதி நிலைக்காது. டிவி, தொலைபேசி, அறிவிப்புகள் மற்றும் உலகின் சலசலப்பின் வலையால் நீங்கள் மனதை இழக்கிறீர்கள். எனவே நீங்கள் உண்மையிலேயே உங்கள் மனதை மேம்படுத்த விரும்பினால் முதலில் உங்கள் சூழலை மாற்றுவது அவசியம். உங்களுக்கு ஆறுதல், ஆழம் மற்றும் உத்வேகத்தை அளிக்கும் சூழலை உருவாக்குங்கள். கேள்விகளை எழுப்பும், சிந்தனையை ஊக்குவிக்கும், உங்கள் ஆன்மாவை ஒளிரச் செய்யும் புத்தகங்களை படியுங்கள். சத்தத்தை அல்ல, அமைதியை கொண்டு வரும் விஷயங்களை கேளுங்கள். நல்ல, தெளிவான, உண்மையுள்ள எண்ணங்களை உங்களுக்குள் ஊற்றும் மக்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். ஆம், தேவையானால் தனியாக இருங்கள். ஆனால் கெட்டவர்களுடன் இருக்காதீர்கள். சில நேரங்களில் தனிமை உங்கள் மனதை சந்தித்து உங்கள் உள்ளே புதிதாக உயிர் ஊட்டும் ஒரு பயணமாகும். ஒரு மனிதன் ஒரு முறை என்னிடம் சொன்னான், நான் என்னை மாற்ற விரும்புகிறேன், ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் பழைய பழக்கங்களுக்கு திரும்புகிறான். நான் அவனிடம் கேட்டேன், நீ ஒவ்வொரு நாளும் யாருடன் பழகுகிறாய்? அவன் பதிலளித்தான், சில நண்பர்கள், சில எதிர்மறையானவர்கள், ஆனால் அவர்கள் பல வருடங்களாக என்னுடன் இருக்கிறார்கள். நான் சொன்னேன், அப்படியானால் வளராத மண்ணில் விதைகளை விதைத்தால் நீ மாற்றமடைய முடியாது. அவன் அமைதியாக கேட்டான். ஒருவேளை அன்றிலிருந்து அவன் வாழ்க்கை புதிய திசையை எடுத்தது. நீங்களும் அந்த புதிய திசையை எடுத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே முடிவு செய்யுங்கள். நீங்கள் யாருடன் நேரத்தை செலவிடுகிறீர்கள்? அது உன் மனதை வலுப்படுத்துகிறதா அல்லது காலியாக்குகிறதா? மனம் வெறும் இயந்திரம் அல்ல, அது ஒரு தோட்டம் போல. சூரிய ஒளி, தண்ணீர், உரம் மற்றும் சரியான துணை தேவைப்படும்.
உங்கள் மனதை பராமரிக்க தொடங்குங்கள். தேவையற்ற விஷயங்களை நீக்குங்கள். கெட்ட துணையிலிருந்து விலகுங்கள். உங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் சூழலை உருவாக்குங்கள். உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் வாழ்க்கை தானாகவே எளிமையாகி புதிய உண்மையான நிலையான வாழ்க்கைக்கு வழித்திறக்கும். நண்பர்களே, மனதை கட்டுப்படுத்துவது ராக்கெட் அறிவியல் அல்ல. ஆனால் நீ உன் மனதை கேட்கவில்லை என்றால் யார் கேட்பார்கள்? மொபைல் போனை சார்ஜ் செய்ய சார்ஜர் தேவைப்படுவது போல உன் மனத்தையும் சரியான சிந்தனை, சரியான துணை மற்றும் கொஞ்சம் புரிதல் மூலம் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். இல்லையெனில் உன் மனம் தன்னை புரிந்து கொள்ளவோ மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளவோ முடியாத அளவுக்கு அலையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் நேர்மறை ஆற்றல், நகைச்சுவை மற்றும் ஊக்கம் வேண்டுமென்றால் சந்தா பொத்தானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோ வரும்பொழுது நீங்கள் முதலில் தெரிந்து கொள்வீர்கள். இந்த 5 முறைகளில் உங்களுக்கு எது மிகவும் பிடித்தது அல்லது நீங்கள் முயற்சிக்க விரும்பும் உங்கள் சொந்த முறை இருந்தால் கருத்துக்களில் பகிருங்கள். நான் சொல்வேன், உன் மனத்தை உன் வேலைக்காரனாக்காமல் உன் நண்பனாக்குங்கள். உன் மனம் உன்னுடன் வேலை செய்ய தொடங்கும் போது வாழ்க்கை உண்மையிலேயே சுவாரஸ்யமாக மாறும். அடுத்த வீடியோவில் புதியது, உண்மையானது, நிறைய வேடிக்கையுடன் சந்திப்போம். அதுவரை புன்னகையுடன் முன்னேறி உன் மனதுடன் நட்பாக இருங்கள். நன்றி.